எதையாவது பகிரணும், அது நிறைய பேர்த்திட்ட போகணும். ரயிலு தடம் புரள்றத லைவா காட்டணும்னு சொல்லி ரீல்ஸ் மோகத்துல போய் இங்க சென்னை செங்கல்பட்டு அருகே தண்டவாளத்துல போய் மரக்கட்டைய வச்சு தண்டவாளத்துல உள்ள கிளிப்புகளை எல்லாம் எடுத்துட்டு வேற வேற கிளிப்புகளை பொருத்தி நாச வேலையில ஈடுபட்டு கைதானவர்களை விசாரிக்கிற போது அது தடம் புரள்றத லைவா நாங்க ரீல் போடணும்ட்டு பண்ணோம் என்று சொல்லுகிற இளம் தலைமுறையை என்னவென்று சொல்லுவது? எவ்வளவு பெரிய நாச வேலையை செய்கிறோம் என்பதை தாண்டி அந்த நாச வேலையை செய்து அதை பகிரங்கப்படுத்துவது. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாலே ஏறத்தாழ இறக்குற அளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து ரணகளப்படுத்தி ஒருவனை படுகொலை செய்கிற அளவுக்கு அடிப்பதை காட்சிப்படுத்தி ஊடகங்களில் பகிர்ந்து அதுல லைக் பெறுவதை துடிக்கிற அந்த மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது? சோசியல் மீடியா நல்ல வார்த்தை பேசினா லைக் அதிகம் வராது, கெட்ட வார்த்தை பேச துணிந்து விட்டார்கள். ரொம்ப ஆபாசமான வார்த்தையை, அதாவது மறைவாக காதில குசு குசு என்று சொல்லுவதற்கு கூட வெட்கப்படக்கூடிய கெட்ட வார்த்தைகளை உச்சகட்டமாக அதை பகிரங்கப்படுத்தி போட்டு அதிலேயும் ஆண்களின் வாயில் ஆபாச வார்த்தைகள் அதிகமாக வேகமாக வந்துவிடும். பெண்களின் வாயில் அது ஏதாவது குழாயடி சண்டைகளுடைய நேரத்தில் உச்சகட்ட சண்டையின் நேரத்தில் வரும், நார்மலாக வராது. நல்ல குடும்ப பெண்கள்கிட்ட வராது. ஆனால் இளம் பெண்கள், பருவ பெண்கள், குடும்ப பெண்கள் எல்லாம் கூட கொச்சை கொச்சையாய் மிக மோசமாய் பேசக்கூடாத விரசங்களை எல்லாம் பேசி அந்த வார்த்தைகளின் மூலம் லைக் பெறக்கூடிய மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது?